யாழ்ப்பாணத்தில் பாஸ்டரை ஃபர்ஸ்ட் டைம் நான் சந்தித்தேன். காரணம் என் தம்பி விக்டர் அவர்கள் அங்கே போக சொன்னார். வாழ்த்து உரை சொல்லு, ஏன்னா என்னால் போக முடியாது. பிலதெல்பியா சபை யாழ்ப்பாணம் என்டர்லே இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசம். ஃபர்ஸ்ட் டைம் இலங்கை சரித்திரத்தில் அவ்வளோ பாஸ்டமாக எத்தனோ பாஸ்டமாக வந்தாங்க. எல்லாரும் ஒரு ஹோட்டலுக்கு எடுத்து எல்லா பாஸ்டமாக தனித்தனி வெள்ளைக்காக எல்லாமே தனி வந்துச்சு. அதுதான் பாஸ்டர் கிரேடாக இருந்துச்சு. அது எனக்கு மறக்கவே முடியாது. ஆகவே இந்த தேசத்தில் இருந்தாலும் தேசத்தை மறக்காமல் நீங்கள் அங்கு செய்த காரியத்துக்கு மிக நன்றி. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அது ஜான் ஜெபராஜா மாதிரி நானும் முடிவெட்ட ஆசைப்படுறேன். நம்ம சபையில் ஒரு முறை பிரசங்கம் பண்ணியிருக்கார். ரொம்ப அன்பாக இருந்தது. எங்கள் வாலிபலுக்கு எல்லாம் பிடிக்கும். அவரை பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ஜான் தானே, இயேசுக்கு சீசனாக அன்பாக இருந்தவர். ஆமென். ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். நீங்கள் பேச வேண்டும். நான் பேச பேச கை தட்ட வேணும். நான் பேச பேச விசில் அடிக்க வேண்டும். எங்கள் சபையில் 2000க்கு அதிகமான ஜனங்களுக்காக, 687 வாலிபர்களுக்காக, என் சர்ச்சில் 2000 பேரும் சர்ச்சுக்குள்ளே வந்த உடனே ஃபேஸ் ஸ்கேனர் இருக்குது. அதில் எல்லாம் எடுத்துவோம். யார் வரல, யார் வந்தாங்க எல்லாம் ரெக்கார்ட் வந்துடும். இன்றைக்கூட எத்தனை சண்டே வரல, பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர். உடனே என்னுடைய ஸ்டாஃப் 27 ஸ்டாஃபுக்கு டக்குன்னு ஏரியா லீடர்ஸுக்கு போயிடும். 4 பேர் உள்ள வாகனத்தில் அவங்களோட டிவி ஒன்று இருக்குது. அதில் ஒரு பாக்ஸ் வரும், உங்கள் பேர் வரும், நீங்கள் வாங்க நேரம் அதை பார்த்துக்கொண்டே வெல்கம் இல்லாப்பா. எங்கள் சர்ச்செலாம் ரொம்ப யங் கேர்ள்ஸ் தான். ஜானுக்கு தெரியும், வீடியோ கேமரா தூக்குறது யங் கேர்ள்ஸ் தான். எல்லாமே யங் தான். ஏன்னா வித்தியாசமாக செய்வேன். போலீஸ் மாதிரி செக்யூரிட்டி போட்டுக்க எல்லாம் யங் கேர்ள்ஸ் அப்படி இருப்பாங்க. ஆகவே அந்த உள்ள வாகனம் ஒரு 10 பேரோட ஒரு ஆள் புதிதாக வந்தால் டக்குன்னு பாக்ஸ் காட்டும், இவர் புதுசு, இந்த சர்ச்சுக்கு வந்தது கிடையாது, ரெட் கலர் பாக்ஸ். அப்போ அவரை பார்த்து வெல்கம், நீங்கள் முதல் முறை நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னோன்னா அவரே ஆச்சரியப்படுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த அளவு டெக்னாலஜி. உலகத்தில் டெக்னாலஜி வளர்ந்த நாடுகள் இருக்குது. ஆனால் ஸ்ரீலங்காவில் நம்ம சர்ச் அடிக்க ஒரு சர்ச் இல்லை. ஆமென். அந்த சர்ச் என்ன இருக்கோ அதெல்லாம் உங்கள் சர்ச்சுக்கு வரப்போகுது. ஆமென். நான் நினைக்கிறது, நான் செய்கிறது எல்லாம் இங்கே வரப்போகுது. ஆமென். ஆகவே முதல் நாள் நான் பேசுறதை வச்சு கொஞ்சம் தப்பாக இட போடுவேன். இல்லை, வார்த்தையை அப்படியே பச்சை எடுத்து சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள். வார்த்தை எடுத்து உப்பு கொச்சிக்காயெல்லாம் போடாதபடி, வறுத்து எடுக்காதபடி அப்படியே பச்சையாக சாப்பிடுங்க. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களை மாற்றுவார். இந்த கேம்ப் முடிஞ்ச பிறகு நீங்கள் யாரும் இனிமேல் கோபமே பட மாட்டீங்க. எனக்கு கோபமே வராது. இலங்கையில் என்னை சிங்கன்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப சிங்கம் மாதிரி, ரொம்ப கோவக்காரன். எல்லா நாட்டில் சிங்கம் தான் சொல்லுவாங்க. பாஸ்டர் மகன் வந்தா சிங்கமாக தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் என்னை மாற்றினார். அப்பொழுது ஒரு பாஸ்டர் சொன்னார், இதோ சிங்கம் வருது. ஆனால் நான் இப்போ சிங்கம் இல்லை, ஆட்டுக்குட்டி. சிங்கம் தான் பேர், ஆனால் நான் ஆட்டுக்குட்டி. இதோ யூதா கோத்திரத்தின் சிங்கம், தாவீதின் தேர் வேர் வருகிறார் வருகிறார் வருகிறான்னு சொன்னேன். சிங்கம் வரல, என்ன வந்துச்சு? அடிக்கப்பட்டவன் நம்ம நாட்டுக்குட்டி. கர்த்தரை மாற்றிட்டார். உங்களை மாற்றுவார். கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கேம்ப் நீங்கள் எத்தனை வருஷம் வச்சு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இதை மாதிரி ஒரு கேம்ப் உங்களுக்கு நடந்தே இருக்காது. என்ன மாதிரி யாரும் பேசி இருக்க மாட்டாங்க. என்ன மாதிரி யாரும் பேசவும் மாட்டாங்க. அந்த அளவு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். அது நடக்கலை, நான் போகிறேன்னு இந்த மைக்கை தூக்கி நிலத்தில் அடிச்சுட்டு போயிடுவேன். ஏன் அடிப்பேனா? அது எனக்கு சொந்தம் இல்லை. தேவன் எத்தனை தேவர்களுக்காக, தேவன் என்பவர் எத்தனை பேர்? என்னங்க, நான் ஆரம்பத்தில் படிக்கணுமா? தேவன் எத்தனை பேர் இருக்கா? ஒருவர். தேவன் ஒருவரே. அவர் தேவாதி தேவன், அவர் ராஜாதி ராஜா. என் கேள்வி, தேவன் ஒருவர் என்றால் எப்படி அவர் தேவாதி தேவனாய் மாற முடியும்? எப்படி மாற முடியும்? அவர் தேவன் ஒருவர்னா பல தேவன் இருந்தால் தான் அவர் தேவாதி தேவனாய் மாற முடியும். ஒரு தேவனா இருந்தால் எப்படி அவர் தேவனாய் மாற முடியும்? நானும் நீங்களும் பாவிகளா இருந்தோம், பாவத்திலே பிறந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ள சபைக்கு வந்து, இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்கள் பாவங்கள் எல்லாம் சத்தமாய் பகஞ்சு, பாவங்கள் எல்லாம் இல்ல, மன்னிக்கப்படல.
நம் பாவங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படவில்லை, அது கழுவப்பட மாட்டாது. பாவியை கழுவினாலும் பாவி, பண்டிய கழுவினாலும் பண்டி. அப்ப பாவி சொல்வது பாவம் செய்தனால் பாவி அல்ல, நான் பாவியா இருக்கிறேன். பாவியை கழுவினாலும் அவன் யாரு? பாவி. பன்றி எவ்வளவுதான் கழுவினாலும் பண்டி ஆடாய் மாகுமா? இல்லை. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் பாவங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட இல்லை, மாறாக அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், நான் அவரோட கூட நான் நரகத்துக்குள்ளே போய் நான் பாதாளத்துக்குள்ளே போய் அடக்கம் பண்ணப்பட்டேன். அதன் பின்பு நான் மறுபடியும் ஒரு புதிய மனிதனாக நீதிமானாய் நான் மறுபடியும் பிறந்திருக்கேன். இப்ப நான் பாவி அல்ல, நான் நீதிமான். இப்ப நான் பாவம் செய்யும் பொழுது நான் பாவி அல்ல, நான் நீதிமான். ஆனா எனக்கு பாவம். இப்ப நான் பாவத்தை அறிக்கிடும் பொழுது அவருடைய இரத்தம் என் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். அப்ப இப்ப நான் பாவி அல்ல, நான் நீதிமான். நான் இப்ப ஆட்டுக்குட்டி, இப்ப நீதிமான். நான் முன்பு பாவம் செய்திருந்தேனா? இப்ப நான் நீதிமான். நான் முன்பு பாவம் செய்திருந்தேனா? ஆமாம், பதில். நீங்கள் முன்பு, இப்ப நீதிமான், நீங்க முன்பு பாவம் செஞ்சிருக்கீங்களா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். இல்ல இல்ல, நீங்க முன்பு பாவம் செய்யல. ஏன்னா நீங்க புதுசு. பழசெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் அவ பாவிய புதுசாக்கி ரீகண்டிஷன் பண்ணல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவெல்லாம் எனக்குள்ள ஒருவன் இருந்தான். ஆனா அவன் இப்ப இல்ல, அவன் செத்துட்டான், அவன் பாவம் செஞ்சான். ஆனா இந்த வீட்டுக்குள்ள நான் புதுசா வந்திருக்கேன். அப்ப நான் புது சிருஷ்டி. நான் யார்? நீதிமான். வேதம் சொல்லுது 1 யோவான் 5, திருப்பி வேணாம், 5ஆம் அதிகாரம், கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அப்ப நித்திய ஜீவன் உங்ககிட்ட இருக்கா இல்லையா? நித்திய ஜீவன் யார்கிட்ட இருக்கு? கடவுள்கிட்ட மட்டும்தான். அவர் மட்டுமே நித்தியமானவர். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு அந்த நித்திய ஜீவன் எனக்குள்ளே வருது. இப்ப நான் யார்? நித்தியமானவன். நான் யார்? நித்தியமானவன். நீங்க ஒன்னு அறியாட்டி அதை பெற முடியாது, நீங்க அறிய வேணும். நான் ஒரு நாளும் ஃப்ளை பண்ணாலும் எப்பயும் நான் வந்து என் தம்பி கிட்டலாம் போவேன். ஆனால் நான் ஒரு நாள் எக்கனமிக் கிளாஸில் ஃப்ளை பண்ணவே மாட்டேன், எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். இன்றைக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஃப்ளை பண்ண போகிறீங்க. ஆண்டவர் ஆமென் சொன்னவங்களை மட்டும் அதில் கொண்டு போங்க, மற்றவங்களாம் பின்னுக்கு பப்ளிக் டாய்லெட்டில் மாதிரி வைங்க. இப்போ நான் நீதிமான். நித்திய ஜீவனுக்கு, நித்திய ஜீவன் நான் செத்து பரலோகம் போன பின்பு கிடைக்குமா இல்லையா? இல்ல. பரலோகம் போன பின்பு அல்ல, இப்பொழுதே பரலோக வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கிறேன். நான் இங்க ஆரம்பிக்கிறேன். என் சரீரம் சாகும், ஆனா நான் தொடர்ந்து தேவனோடு வாழ்வேன். அப்ப நான் யாரை போல இருக்கிறேன்? தேவனை போல இருக்க. நான் தேவனாய் இருக்கிறேன். கம் ஆன். ஆட்டுக்கு என்ன பிறக்கும்? மாட்டுக்கு என்ன பிறக்கும்? கழுதைக்கு என்ன பிறக்கும்? கழுதை. பூனைக்கு என்ன பிறக்கும்? யானைக்கு என்ன பிறக்கும்? ஆண்டவரே பேச வைங்கப்பா. ஒரு ஜெபம் பண்ணுங்க. அன்பு தகப்பனே, இந்த செவிட்டு காதுகள் ஊமை வாய்கள் பேசுவதாக. ஆட்டுக்கு என்ன பிறக்கும்? ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டதுக்கு நன்றி. அற்புதங்கள் நடக்குது, ஊமைகள் பேசுறாங்க. ஆட்டுக்கு ஆடு பிறக்கும், மனுஷனுக்கு தேவனுக்கு. அப்ப நான் யார்? நீங்க யார்? நீங்க தேவன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் திருப்புங்க டக்குனு. அப்போஸ்தலர் 10 சீக்கிரம். கம் ஆன். இது என் பிரசங்கம் அல்ல, ஏன்னா இதை பத்தி சொல்லிக் கொண்டே இருப்பேன். உங்க எண்ணம் மாற போகுது, உங்க சிந்தனை மாற போகுது, உங்க பேச்சு மாற போகுது. நீங்க தேவனை போல நடப்பீங்க, தேவனை போல பேசுவீங்க, நீங்க தேவனை போல வாழ்வீங்க. அப்போஸ்தலர் 10 34 35. கம் ஆன். யாருக்கு சத்தம் வாசிக்க போறீங்க? இல்ல, அப்போஸ்தலர் I'm sorry. யோவான், ஜான். யா ஜான், மிஸ்டர் ஜான். 10 இல்ல, அவங்க என்ன மிஸ்டேக். 10ஆம் அதிகாரம் 34 35. எஸ், இயேசு பிரதியுத்தரமாக தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்று வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? அடுத்த வசனம், யார் தேவர்கள்?
அப்போஸ்தலர் 10:34-35. சிலாக்களுக்கு யோவான், ஐம் சாரி, இன்னும் நிறைய பேர் தேடிக்கொடுங்க யோவான. ஐயோ, யோவான் 10:34-35. 35 வசனம். தேவ வசனத்தை பெற்றவர்கள். அப்ப தேவனுடைய வசனத்தை பெற்றால் நான் யார்? நீங்க யார்? தேவன் எக்கனாமிக் கிளாஸ்ல போவாங்க, நார்மல் இடத்துல சாப்பிடுவாங்க. சொல்லுங்களேன், தேவனுக்கு கோபம் வருமா? அவர் அன்பானவரா? அவர் நன்மை செய்வாரா? காமான், உட்கார்ந்த தேவனை மாதிரி உட்காங்க. இப்படி உட்கார வேணாம், இப்படி இருங்க. நான் எதை எடுத்தாலும் பிராண்டட் தான் எடுப்பேன், உங்களை அப்படி மாற்றுவேன். ஆனால் இன்றைக்கு செய்தி வேற. நீங்கள் யார்? தேவன். நான் தேவன். நான் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமானவன். ஆமென். உங்கள் எண்ணமாக போகுது, உங்கள் சிந்தனையாக போகுது. நீங்கள் தேவர்கள் ஆகிக்கீங்க. ஆமென். நம்ம இந்த பூமியில் யாரை போல இருக்கோம்? நாம் யாரா இருக்கோம்? நான் இன்னொரு வசனத்தை காட்டிட்டு நான் இந்த செய்திக்கு போகிறேன். பாஸ்டர், அப்போ இன்னும் செய்தியை ஆரம்பிக்கலையா? இல்லை ஆரம்பிக்கலை. இப்போ தான் அந்த சாப்பிடும்போது ஒரு சுப் கொடுப்பாங்க தானே, அந்த சுப்பை தான் கொடுத்து கொண்டிருக்கேன். ஓகாபா காதல்லாபா காமோன். 1 யோவான் 3:2. ஆமாம், 1. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஓ, இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே தரிசிப்பதால் அவருக்கு ஒப்பா இருப்போம். ஆனால் 1 யோவான் 4:17, 1 யோவான் 4:17, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படும். இந்த கேம்ப்ல எல்லாரும் அன்பாய் மாறுவீங்க, எல்லாரும் அன்பாய் மாறுவீங்க. அன்பு பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே. நம்ம எங்க இருக்கோம்? யார மாதிரி இருக்கோம்? அவர மாதிரி தான். நான் பார்த்த ஆக்கள் விழுவாங்க, நான் நடந்த ஆக்கள் விழுவாங்க. என் யூடியூப்ல பார்த்துப்பீங்க, நான் ஒரு சாக ஸ்டேஜில் வச்சுட்டு 2 செகண்ட் அந்நிய பாஷை பேசிட்டு யாராவது உட்கார சொன்னேன். 3000 பேர்ல ஒருவருக்கு கூட உட்கார முடியல. நான் பார்த்தோன்னே ஏன் விழுகாங்க நான் கேட்டேன். இல்லை, நான் பார்க்குறேன், உனக்கிட்ட இருந்து நான் பார்க்குறேன் ஆவியான சொன்னேன். கடவுள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை செய்வார். இதுக்கெல்லாம் காரணம், இவ்வளோ காலம் நீங்கள் அப்படி வாழாமலுக்கு காரணம் அறியாமை, வேதத்தை அறியலை. எனவே இன்றைக்கி வேதத்தை குறித்து சில காரியத்தை சொல்லிக் கொடுத்து நான் படிப்படியாக உங்களை கட்டி எழுப்புவேன். ஆமென். எனக்கு நோய் இல்லை, எனக்கு நோய் வராது. ப்ரெஷர் இல்லை, சுகர் இல்லை, நோயே இல்லை, நோய் வராது என்றால் நான் கடவுள். அப்போஸ்தலர் இன்றைக்கு பேச போகிற தலைப்பு, வசனம் உங்களை கட்டி எழுப்பும். சொல்லுங்க, வசனம் உங்களை கட்டி எழுப்பும். அப்போஸ்தலர் 20:32. என்னுடைய அத்தனை பிரசங்கத்தை நீங்கள் கேட்ட பிறகு உங்கள் லைஃப் மாறும். நீங்களே இந்த தேசத்தில் பெரிய பணக்காரனாய் மாறுவீங்க. இலங்கை தேசத்தில் நான் தான் பெரிய பணக்கார பாஸ்டர். எனக்கிட்ட இருக்க வாகனம் யாகிட்ட இல்லை, என் சர்ச் மாதிரி யாகிட்ட சர்ச் இல்லை, நான் உடுக்கிற மாதிரி யாரும் உடுக்க மாட்டாங்க. எல்லா சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே பிராண்டட், ஒன்றும் லோக்கல் இல்லை. ஆமென். வர ஏப்ரல் நான் ஜகுவானு வாங்க போகிறேன். ஏன்னா ஸ்ரீலங்காவில் யாரும் ஜகுவா பாவிக்கல பாஸ்டர்ஸ் மாதிரி. எனவே ஃபர்ஸ்ட் கார் நான் தான் வாங்கணும். ஆமென். ரைட். இல்லை, எனக்கு ஜகுவா பிடிச்சி என்ன தெரியாது. எஸ். அப்போஸ்தலர் 20:32. காமான். இப்பொழுதும் சகோதரரே, இப்பொழுதும் சகோதரரே, Acts chapter 20:32. எஸ். இப்பொழுதும் சகோதரரே, இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும். சொல்லுங்க, பக்தி விருத்தி அடையவும். ஆண்டவரே, மறுபடியும் இவருடைய வாய்களை பேச வையும். பக்தி விருத்தி அடையவும். சத்தமா சொல்லுங்க, பக்தி விருத்தி அடையவும், பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவர்களுக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும்
வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பக்தி விருத்தி அடையும்படி நான் எங்க உங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னா வசனத்துக்கு. Can you read it in English? It's ரொம்ப அழகா இருக்கு. யாராவது ஒரு இங்கிலீஷ்ல ஆக்சுவல் இங்க எல்லாம் இங்கிலீஷ் தான் வச்சுப்பேன். அப்போஸ்தலர் 30:20-32. Come on. இங்க யாரும் இல்லை யங்ஸ்டர்ஸ் டக்குன்னு ஆண்டவரே உங்க வாசத்தோடனா அவங்களுக்கு ஒரு லட்சம் பணத்தை கொடுங்க. I command you to God and to the word of his grace. Yes. Which is able to build you up. சொல்லுங்க build you up. அப்ப நான் வசனம் என்ன சொல்லுதுன்னா உங்களை கட்டி எழுப்ப. நீ எந்த இடத்துல இருக்காயோ அந்த இடத்துல இருந்து அடுத்த நிலைக்கு வர உங்களுக்கு ஒண்ணே தான் தேவை. அது என்னது? தேவனுடைய வசனம். யார் காலையில் எழும்பி பைபிள் அப்படியே கையில் வச்சுக்கொண்டு கட 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 கடன்னு வாசிக்காங்களோ அவங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு மாறும். ஒரு பிரசங்கத்துக்கு பின்பதாக ஒவ்வொரு விசுவாசின் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு உயரும். வசனம் உங்களை வாழ வைக்கும். வசனம் உங்கள் வாகனத்தை மாற்றும். வசனம் உங்கள் ஜீவத்தை மாற்றும். வசனம் சபையை மாற்றும். இந்த நிலையில் இருக்க நீங்கள் அடுத்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவை என்ன? சத்தமாய் சொல்லுங்கள். எவ்வளவு வசனம் இருக்குதோ எவ்வளவு வசனம் வாசிக்காங்களோ அவங்க தான் இந்த தேசத்திலே நம்பர் 1 ஆய் மாறுவாங்க. யார் அதிகம் கட்டப்பட முடியும்? அதிகம் வசனத்தை பார்க்கிறவங்க. நிறைய பைபிளை உட்கார்ந்து வாசிக்க 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 நீங்க கட்டப்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஆளே மேல வர ஒரே ஒரு காரணம் அது தேவனுடைய வசனம். பிரதர் இங்க பாங்க. பிரதர் கம் ஆன். இப்போ யாரும் பார்க்க வேணாம் தம்பி. பிசாசு பைபிள் பார்க்க சொல்லுவான். பிசாசு பைபிள் பார்க்க சொல்லுவானா? சர்ச்சில் பார்க்க சொல்லுவான். ஆனா வீட்டில் பார்க்க சொல்ல மாட்டான். ஏன்னா இப்ப வருது ரேமா. அதை எடுத்துக்கொள்ள முடியாதபடி பிசாசு பார்க்க சொல்லுவான். இப்ப பார்க்க கூடாது. இந்த நோட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுத வேணாம். ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதிட்டு கடைசியில் நீங்க போகணும் கீழே போட்டு போவீங்க. அதை கூட்டுறதுக்கு நாங்கள் 2 பேரை போடணும். அதெல்லாம் இப்ப கேட்டுக்கொண்டேங்க. வசனம் உங்களை கட்டி எழுப்போம். உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? இந்த பணத்தொகையிலிருந்து அடுத்த நிலைக்கு வர வேணா அது வார்த்தையால் மட்டும் தான் முடியும். நான் விடிய காலையில் எழும்பி என் போன் அலாம் வச்சுட்டு 1 hour போட்டு நான் பைபிள் உட்காந்து நான் கட 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 கடன்னு 1 hour நான் பைபிளை வாசிப்பேன். மாலை நேரத்தில் மறுபடியும் 1 மணித்தியாலும் நான் போன் எல்லாம் வச்சுட்டு நான் பைபிளை வாசிக்க ஆரம்பிப்பேன். அதை வாசிக்கிறதுல என் பேங்க் அக்கௌண்ட்ல பணம் மாற ஆரம்பிக்கும். எப்படித்தான் என் பேங்க் அக்கௌண்ட்ல பணம் உயர்ந்து எனக்கே தெரியாது. கர்த்தர் அதை கொண்டு போய் கொண்டுக்கா. ஏன்னா வசனம் உங்களை கட்டி எழுப்பும். என் சபைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 500 புதிய மக்கள் வராங்கன்னா ஒரு ஆன்பில் ஒரு பப்ளிசிட்டி இல்லாம அது காரணம் நான் அறைக்குள்ள உட்கார்ந்து நான் முழங்கால் போட்டு வேதத்தை வாசிக்க வாசிக்க என் சபை கட்டப்பட்டு கொண்டே இருக்குது. சபையை கட்ட பெரிய கூட்டம் முக்கியம் அல்ல. நீ தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது உன் சபை கட்டப்படும். சபை மாறும். சபையில கேமரா மாறும். சபையில ஒவ்வொரு பொருட்கள் மாறும். நாட்காலி மாறும். அனைத்து மாறும். ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு நீங்க போக வேணாம். உங்களுக்கு தேவை இன்றைக்கு யார் அதிகம் வேதத்தை வாசிக்காங்களோ அவங்க இன்றைய நிலைமையில வாழ்ந்த விதமாய் நாளை வாழ மாட்டார்கள். நாளை அடுத்த கட்டத்தில் இருப்பார்கள். வசனம் உங்களை கட்டி எழுப்பும். எவ்வளவு அதிகம் வசனத்தை வாசிக்க அது உங்களை வாழ வைக்கும். யார் அந்த வசனம்? யோவான் 1:1-5 வரை சொல்லப்படுகிறது. John chapter 1 verse 1-5. Come on. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. Come on. அந்த வார்த்தை யாரா இருந்தது? தேவனாய். அந்த வார்த்தை யாரா இருந்தது? அந்த வார்த்தை யாரா இருந்தது? இந்த பைபிள்ல இருந்தது. நான் காலையில இந்த பைபிளை எடுக்கிறேனே இது யார்? தேவன். நான் காலையில முதல்ல போனை தொடாம நான் பைபிளை கையில எடுத்தனால் நான் முதல்ல யார் எடுக்கிறேன்? தேவனை நீ முதல்ல எடுத்தால் தேவன் அன்றே நாள் உன்னை முதல்ல எடுப்பார். தேவன் ஒரு நாள் எடுத்துப்பார். அதுதான் உன்னை வாழ வைக்கும். இது வார்த்தை தேவன். இது சாதாரண புத்தகம் அல்ல. இது தேவனா இருக்கிறது. என் சின்ன வயதுல 38 நாள் ஸ்கூலுக்கு நடந்து போய் எங்க அம்மா கொடுத்த 50 வருஷத்துல ஸ்கூலுக்கு நான் நடந்து போவேன். நான் பஸ்ல போக மாட்டேன். போக நேரம் வகனத்தில் அப்படி போய் நான் 15 ரூபா சேர்த்து 15 ரூபா சேர்த்து ஒரு சிகப்பு கலர் பைபிளை ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினேன்.
பைபிள் இல்லாதவங்க பெல்ட்டை விற்று பைபிள் வாங்கிக்கொள்ளுங்க. பைபிள் இல்லாதவங்க ஃபோனை விற்று பைபிளை வாங்கிக்கோங்க. பைபிள் இல்லாத உங்களோட ரிங்கை விற்று பைபிளை வாங்கிக்கொள்ளுங்க. அந்த பைபிள் உங்கள் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான ரிங்கை கொடுக்கும், ஆயிரக்கணக்கான ஃபோனை கொடுக்கும், ஆயிரக்கணக்கான பெல்ட்டை கொடுக்கும், ஆயிரக்கணக்கான உங்களை உயர்த்தி வைக்கும். அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை நான் அதிகமாய் கையிலே வைத்திருப்பது தேவனை தான். எனவே நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இந்த இரவும் பகலும் அதை தியானிக்க மனிதன் பாக்கியவான். அவன் செய்வது எவ்வளவு வாய்க்கும்? ஏன்னா கையில் அவர்தாக்கா. 2ஆம் வசனம், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். யார்? வார்த்தை. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் சொல்லுங்க. சகலம் எது மூலம் உண்டாயிச்சு? யார் அவர்? அப்ப காலையில இருந்து நான் இந்த பைபிள் நிறைய வாசித்தாக்கி என் சர்ச்சுக்கு வேண்டிய எல்லாம் யார் மூலம் உண்டாகும்? நான் எல்லாத்தையும் உண்டாக்கக்கூடிய கர்த்தரை கையில் எடுக்கிறேன். காலையில் அதிகமாக வாசிக்கிறதுனால தான் நான் அதிகமாய் மனிதர்களோடு பேசுவதை விட தேவன் பேசுவதை கேட்பேன். வசனம், இந்த வசனத்தை அதிகம் கேட்பேன். ஏன்னா இந்த வசனம் சகலத்தை செய்யும். இந்த சர்ச்சுக்கு ஒரு மிகப்பெரிய கேமரா, அதிகமான கேமராக்கள் வேணா அது யாரால தர முடியும்? உங்களுக்கு பல லட்சம் பணம் வேணா அது யாரால தர முடியும்? உங்கள் வியாதியை சுகமாக்க யாரால முடியும்? எல்லாமே அவரால் இல்லாமல் ஒன்று உருவாக்கப்படவில்லை. நீங்கள் தொழில் செய்து பணக்காரனாய் ஆகலாம். ஆனா நான் பைபிளை வாசித்து நான் கோடீஸ்வரனாய் ஆகுவேன். இதுதான் எனக்கு எல்லாம் கொடுக்கும். நான் ஒரு வேலையும் இல்லை, என் சர்ச்சில் ஒரு சம்பளம் இல்லை, ஒத்த காசு சம்பளம் நான் வாங்குறதும் கிடையாது. ஆனால் மாதம் என் சர்ச்சுக்கு 5 லட்சம் நான் சர்ச்சுக்கு கொடுக்கேன். எங்கள் சர்ச்சில் பணக்காரன் நான் தான். ஏன்னா சர்ச்சில் நான் தான் பைபிள் வாசிக்கிறேன். நான் நிறைய பைபிளை வாசித்த பிறகு எவனாவது ஒத்தன் பணக்காரனா மாறினா எனக்கு இந்த பைபிள் தேவையில்லை. ஏன்னா இந்த பைபிள் தான் எனக்கு என்னை பணக்காரனை மாற்றும். நீங்கள் செய்ய தொழில் அல்ல, வேதம். சகலம் அவர் மூலம் உண்டாயிற்று. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆமென். நீங்க இந்த கம்ப்யூட்டர் வாங்க வேணாலும் அவருக்கு தான் தேவை. அவர் இல்லாம என் சர்ச்சில் ஒண்ணுமே நடக்காது. என் சர்ச்சில் யாருமே வர மாட்டாங்க. என் சர்ச் ஸ்ரீலங்காவில் நம்பர் 1 சர்ச்சாய் மாற போகுது. காரணம் ஸ்ரீலங்காவுக்கு எல்லா பாஸ்டரை விட நான் தான் அதிகமாய் பைபிள் வாசிக்கிறேன். அந்த ஒரு தைரியம் தான். உங்க சொந்தக்காரனை விட நீங்க பணக்காரனாக முடியும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான். இன்றைக்கு வந்து யாராவது பைபிளை தொடாமல் இருப்பீங்களா? நான் என் சர்ச்சில் ஆக்கினித்து பிள்ளை. என் சர்ச்சில் ஆக்கினித்தை பற்றி பேச மாட்டேன். நீ பைபிளை வாசிக்கவில்லை, கர்த்தர் உன்னை அடிப்பா, நீ செய்வதெல்லாம் சரி வராது, அப்படியெல்லாம் பேச மாட்டேன். அவனே நொந்து பிஞ்சு பீஸாகி போய் சர்ச்சுக்கு வான். பாஸ்டர் இப்படி பேசணும், அவனும் அப்போ நீ ஒன்றும் சரி வராதா, இப்படி தான் போவான். ஆனா இப்படி உடைஞ்சு வந்தவனுக்கு நீ வசனத்தை எடுத்து கையில் எடுத்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை வாழ வைப்பான்னு சொல்லும் பொழுது இப்படி சோர்ந்து போய் வந்த மனிதன் இனிமேல் வாழ்ந்து காட்டுவேன் போவான். ஜெபிக்காட்டி என்ன நடக்கும்னு பேச மாட்டேன், ஜெபித்தா என்ன நடக்கும்னு பேசுவேன். வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள், யாருக்குள்? யார் அவர்? இந்த வசனம் எனக்குள்ள எனக்கு நான் டீல் பண்ணது ஜீவனோடு. அவர் மட்டுமே ஜீவன். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஜீவன் எனக்குள்ள வந்தா இப்ப அந்த ஒளி எங்க இருக்கு? அப்ப நான் யார்? ஆக்களுக்கு யார்? ஆமே. நான் போன மாதம் அதுக்கு 2 மாதத்துக்கு போது எங்களோட முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச அவங்களோட வீட்டில் என்ன கூப்பிட்டாங்க. நாங்கள் போய் நான் ஜெபம் பண்ணேன். அவர் கேட்டாங்க, நான் தோல்வி அடைவேன், நீ ஏற்கனவே தீக்கு தான் சொன்னேன், நான் வெத்துவேன் நீ சொல்லுவேன்னு கேட்டார். நான் சொன்னேன் ஆமாம். இந்த அளவுக்கு அவங்க கூப்பிடுறாங்க. மினிஸ்டர்ஸ்மா வாங்க. ராஜபக்சோட வைஃப் எங்கள் சர்ச்சில் நாட்கள் வந்து உட்காருவாங்க. காரணம் நான் தான் மக்களுக்கு ஒளி. நாம் ஒளியை பின்பற்ற வந்தவர்கள் அல்ல, நாம் ஒளியாய் வாழ வந்தவர்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. ஆமென். ஸ்ரீலங்கா ஏழை நாடாக்கள், ஆனா நாங்க பிரகாசிப்போம். நாடு ஏழையாக்கள், ஆனா நான் பணக்காரனா இருப்பேன். நீங்க பணக்காரனா இருப்பீங்க.
நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. காரணம் வசனம். சர்ச், இந்த சர்ச் மற்ற எல்லா சர்ச்சை விட அதிகமாய் வசனம் வாசித்தால் இந்த சர்ச் தான் இந்த தேசத்திலே மிக பிரகாசமாக இருக்கும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அடுத்தது அந்த ஒளி இருளே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமென். அதை அழிக்க முடியாது. என்னை பத்தி இப்ப நிறைய பேர் யூடியூப்ல போடுறாங்க. பாஸ்டர்மா இப்ப என்னைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அனாயிண்டிங்கை பத்தி போடுறாங்க, என் உடுப்பை பத்தி போடுறாங்க. ஆனா யாராலும் என்ன அழிக்க முடியாது. ஏன்னா வார்த்தை என்கிட்ட எல்லாமே ஒளிந்து போகும். ஆனா வானம் பூமி ஒளிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒளியாது, ஒளியாது, ஒளியாது. அப்ப இயேசு தான் வார்த்தை. யார் அந்த வார்த்தை? வெளிப்படுது விசேஷம் 1:12. கம் ஆன். எனக்கு ரொம்ப நான் வசனத்திலே பேச போறேன். பத்மு தீவில் யோவான் இருக்கான். ரெவலேஷன் சாப்டர் 1:12. ரெவலேஷன் சாப்டர் 1:12. இந்த பத்மு தீவில் யோவான் இருக்கான். ஏன்னா எண்ணத்தாச்சியில் போட்டும் யாரும் சாகல. எனவே இவனை தீவில் விட்டுவோம், அங்கேயே சாப்பாடு எல்லாம் செத்துக்கிட்டுன்னு விட்டான். ஆனால் திடீர்னு நிற்பாங்க. அந்த வசனத்தை எல்லாம் கவனிங்க. எல்லாரும் நினைப்பாங்க, கொஞ்சம் நினைப்பாங்களே, கொஞ்சம் மேக்கப் பண்ணி வந்திருக்கேன், கொஞ்சம் பவுடருக்கும் பிங்க் பவுடருக்கும் போட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் நினைப்பாங்க. இல்லாட்டி வேஸ்ட் ஆகும். கொஞ்சம் என்னை பார்த்துக்கணுங்க. நீங்கள் என்னை பார்க்கணும். எனக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, உங்கள் கண்ணு ரொம்ப அழகுன்னு. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? சத்தமாக சொல்லுங்களேன், போகாமல் படுங்க. உங்கள் கண்ணு அப்போ என்ன வைப்பாங்க? வாசிக்கிறது நீங்கள் கேளுங்க. வாசிங்க. சத்தத்தை பார்க்க திரும்பினேன். இதுக்கா ஓ சத்தத்தை பார்க்கலுமா கேட்கலுமா? பார்க்க முடியுமா? அப்போ பைபிள் பிள்ளையா? அப்பொழுது என்னோட பேசிய சத்தத்தை பார்க்க, ஏதோ சத்தம் வந்துச்சு, அதை பார்க்க, சத்தத்தை பார்க்க திரும்பினேன். ஆனால் திரும்பிய பொழுது வெண் வஸ்திரம் தரித்து வந்தா. கமான், நீ வார்த்தை. காலையில் எழுமணுன்னு நீங்கள் டீ கப்பை பார்க்குறீங்களா, பைபிளை பார்க்குறீங்களா? நீ பைபிளை பார்க்க ஆரம்பிக்கிறதுல நீங்கள் யாரை பார்க்குறீங்க? ஆமே. காலையில் எழும்பி முதல்ல ஃபோன் எடுத்து மெசேஜை பார்க்குறீங்களா, அல்லது ஃபோன் கிட்ட போன இப்படி திரும்பி பைபிளை பார்த்தீங்கன்னாக்கே அவர் உங்களை பார்ப்பா. அவரை நோக்கி பார்த்துடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. என் கண்ணில் முதல்ல பட வேண்டியது யாருடைய மெசேஜ் அல்ல, என் கண்ணில் பட வேண்டியது அவர். என் காதில் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, அதல்ல முக்கியம். அதுகள் முக்கியம் இல்லை. அவன் ஐ லவ் யூன்னு அனுப்பிப்பான், குட் மார்னிங் அனுப்பிப்பான், ஐ மிஸ் யூன்னு அனுப்பிப்பான், அனுப்பிப்பான். இது எத்தனை பேருக்கு கொடுத்துருப்பானோ தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறார், நான் உன் நினைவாகவே இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். நான் காலையில் அவரை பார்க்காம வேறு யாருடைய முகத்தில் முழிக்க மாட்டேன். நீங்கள் காலையில் முழிக்கிற முகம் முக்கியம், அவருடைய முகத்தை பார்க்கணும். காலையில் முன்னே என் பக்கத்தில் பைபிள் இருக்கும், என் காகில் பைபிள் இருக்கும், எங்கே போனாலும் பைபிள், என் ஆஃபீஸில் பைபிள் இருக்கு. ஏன்னா வசனம் தான் முக்கியம். என் சர்ச்சுக்கு யாராவது புதுசாக வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு வருவாங்க, 15 நிமிஷம் தான் பேசுவேன். வந்தனுக்கு யோவான் புஸ்தகம் வச்சுக்கேன், அது கொடுத்துவேன். 14 நாள் வாசிப்பான். காலையில் எழுப்பி டீ குடிக்கும்போது வாசிக்க சொல்லுவேன். ஏதாவது மந்திரமாக சொன்னதான் செய்வான். வாசித்த பிறகு அவன் வாழ்க்கை மாறிட்டு தள்ள கை வச்சு ஜெபிச்சிருப்பேன். அவன் சொல்ல பாஸ் நீங்கள் ஜெபம் பண்ண பிறகு எல்லாமே மாறிட்டு. இல்லை, என் கை வச்சு இல்லை, அதை அவனுக்கு சொல்ல மாட்டேன். அவன் பைபிளை பார்த்தா மாறிப்பான். நம்ம கத்து உங்களோடு பேசிக்கொண்டுக்கா. காலைல நீங்கள் நாளைக்கு காலைல யாரை பார்க்க போவீங்க? யாரோட முடிக்க போவீங்க வாழ்க்கையா? கடைசியில் எதை பார்க்க போவீங்க? கடைசியில் மெசேஜை போட்டுட்டு அனுப்பிட்டு சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தலையணைக்கில் வச்சுட்டு அப்படி தூங்க போவீங்களா, பைபிளை பார்த்து தூங்க போவீங்களா? நான் அவரோடு தான் வாழ்க்கை ஆரம்பிப்பேன். அவர் இல்லாத நாள் ஒரு நாள் அல்ல, அவர் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல. இமேஜை கொடுத்துங்க. நீர் இல்லாத நாள் எல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாள் எல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். ஊரே
දිනයක් වෙයිදෝ ඔබ නොමැති ජීවිතය දිවියක් වෙයිදෝ நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் நாளைக்கு விடிஞ்சோன்ன சந்தோஷம் எதுல இருக்கு? எவ்வளவுக்கு பைபிள் வாசிங்க அவ்வளவுக்கு சிரிச்சு கொண்டே இருப்பீங்க. அழுக சொல்றது வராது. ஊரை கூடினால் என்னை அசைக்க முடியாது. என்னை அசையாத வார்த்தை எனக்குள்ளே இருக்கு. நான் திரும்பி பார்த்த பொழுது 7 குத்து விளக்கின் மத்தியிலே சபையின் நடுவிலே உலாவதை நீ பார்ப்பாய். தேவ பிரசன்னத்தை பார்ப்பாய். காலை எழும்பி நீங்க எதை பார்க்க போறீங்க? அதுதான் முக்கியமானது. காமோன் காமோன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். 1 Samuel chapter 3 verse 1. சாமுவேல் தேவாலயத்தில் வேலை செய்றான். பெரிய ஒரு தீர்க்கதரிசி, பெரிய ஒரு ஆசாரியனும் இருந்தான். அங்கே வேலை செஞ்சான். எல்லாம் கவனிக்கிறீங்களா? பிரதர் இங்கே கவனிங்க. நான் வார்த்தையோட பேசிக்கொண்டு போவேன். ரைட். ஊழியமும் செஞ்சான். ஆனால் வார்த்தை இருக்கல. ஊழியக்காரன் தான், நல்ல ஆள் இருந்துச்சு, ஊழியம் இருந்துச்சு. ஆனால் என்ன இருக்கல? வசனம் இருக்கல. அதனால வசனம் இல்லாட்டி என்ன இல்லை? ஊழியம் இருக்கலாம், எல்லாமே நீ செய்யலாம், நல்ல பாஸ்டர் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் வசனம் இல்லாட்டி உனக்கு ஒரு வெளிப்பாடு வராது. ஆனால் 7ஆம் வசனத்தை பாங்க. சாமுவேல் கர்த்தரை அறியல. ஏன் அறியல? வசனம் இல்லாட்டி யார் இல்லை? யார் அந்த கர்த்தர்? இயேசு. கம் ஆன். அப்ப வசனம் இல்லைன்னா நீங்க கர்த்தரை அறிய முடியாது. நான் காலையில பைபிளை பார்க்க நான் யார் அதிகம் அறிகிறேன்? தேவனை அறிகிறேன், இயேசுவை அறிகிறேன். ஆனா அடுத்த 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தர் எங்கே தரிசனமானார்? சீலோவிலே தரிசனமானார். எப்படி? எதால அவரை பார்க்கலாம்? வார்த்தையை பார்த்தா நீங்க யாரை பார்க்கலாம்? வார்த்தை இல்லைன்னா அன்றைய கடவுளை பார்க்க முடியாது. காலையில் நான் இவ்வளோ கடவுளை பார்க்கணும், வார்த்தையை பார்க்கணும், அவ்வளவுக்கு நான் யாரை அறிகிறேன்? கர்த்தரை அவன் அறிந்தான், கர்த்தரை பார்த்தான். அது தேவனுடைய வார்த்தையினாலே. அப்ப நீங்க பைபிளை பார்க்க யாரை அறிந்து கொள்றீங்க? தேவனே. நீங்க பைபிளை பார்க்காம தள்ளுனா யாரை தள்ளுறீங்க? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 Samuel chapter 15. 1 Samuel chapter 15 verse 23. இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. சரி, இப்போ என்னை கவனிங்க. என்னை பாங்க. வசிங்க. இரண்டகம் பண்ணுதல். இல்ல தொடர்ந்து. நீ பைபிளை தள்ளுனால காலை எழுமுன்னு டீ கப் வருது, பைபிளும் இருக்கு. எது எடுக்குறீங்க? காலையில் எழுமுன்னு ஃபோனும் இருக்கு, பைபிளும் இருக்கு. நீங்கள் ஒன்று வெறுக்கணும், ஒன்று எடுக்கணும். நீங்கள் கமான் இன்றைக்கு காலைல காபாஷ பைபிளா ஃபோனா? அப்போ நீங்கள் யாரை தள்ளினீங்க? கடவுளை தள்ளிட்டீங்க, ஃபோன் எடுத்துட்டீங்க. அதனால தான் உங்கள் ஃபோன் அடிக்க டிஸ்கனெக்ட் பண்ணுறான். காலைல நீங்கள் டீயை குடிக்கிறீங்க, அதுதான் உங்களுக்கு சுகர் இருக்கு. அப்போ பைபிளை தள்ளுனால இனி நீ ராஜாவாக இருக்க முடியாது. நீ யுத்தங்களை பண்ணியிருக்கலாம், நீ ஜெயத்தை பண்ணியிருக்கலாம், ஆனால் உன்னை நீ ராஜாவாய் வைக்க மாட்டேன். நான் இலங்கையில் நம்பர் 1 பாஸ்டராக இருக்கணும்னா நான் பைபிளை தள்ளக்கூடாது. நான் எப்பவும் பைபிள் வச்சுருப்பேன். பைபிள் தான் என்னை உயர்த்துது, வேற எதுவும் இல்லை. ஏன்னா வசனம் என்ன செய்யும்? கட்டி எழுப்போம். வார்த்தை தான் என்னை கட்டி எழுப்போம். வசனத்தை பெற்றவர்கள் தேவர்கள். அப்போ வசனம் வந்தோன்னே நான் மனிதன் இல்லை, நான் தேவனுடைய லெவலுக்கு வரேன். என் சர்ச்சில்
அற்புதங்கள் நடக்குது. காரணம் வசனம். அப்ப காலையில நீங்க டீ கப் எடுக்கிறீங்களா அல்லது பைபிள் எடுக்கிறீங்களா? நீங்க முதல்ல போன் எடுக்கிறீங்களா அல்லது பைபிள் எடுக்கிறீங்களா? நான் உங்களை யாரும் குற்றப்படுத்த வரல. ஏன்னா எனக்கு தெரியும் இன்றைக்கு ராத்திரி நீங்க உங்க வாழ்க்கையை முடிப்பீங்க வசனத்துல. நாளை காலையில முதல்ல எடுப்பீங்க பைபிளை. எது நடக்குதோ இல்லையோ காலில் காட்டி விடிஞ்சோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? என்ன மறக்க மாட்டீங்க. ஆமே, நீங்க என்னை மறக்க மாட்டீங்க. சரி சரி, யோவான் 1:17 கொஞ்சம் டீப்பா போலாம். யோவான் 1:17. ஏற்கனவே 6 அடிச்சிட்டேன் பாஸ்டர். அடிச்சிட்டேன் பாஸ்டர். எப்படி எனில் ஏன்னா ஒரு சபையில ஒரு மனிதன் வாழ்க்கை மாறுதுன்னா அதுதான் பெரிய வெற்றி. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. ஆம், கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்ப கிருபை யாரால் உண்டாக்குது? இயேசுனா யாரு? வார்த்தை. அப்ப கிருபை எதனால் வருது? கிருபைனா என்ன சொல்லுங்க பாப்பா. கிருபை என்ன விசுவாசிகள்? கிருபை அது பைபிள் காலேஜ்ல படிப்பிச்சுக்காங்க. அதாவது பைபிள் காலேஜ் சொல்ல தகுதியே இல்லாத ஒருத்தனுக்கு வழங்கப்படுகிற ஈவு கிருபை. நான் ஒண்ணுமே இல்லை ஆனா எனக்கு இப்படி செஞ்சாரு, அதுதான் கிருபை சொல்லலாம். இல்ல, கிருபை என்பது come on listen, வல்லமை. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம். இப்ப தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்பட்ட ஈவென்றால் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் சொல்லுது, பிதாவாகிய தேவன் இயேசுவை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிரப்பினார். அப்ப இயேசு தகுதி இல்லாதவரா? தேவனுடைய வல்லமை. இப்ப சாதாரண ஒரு மனிதன் ஒரு பியோனா, பேங்க்ல பியோனா இருக்க திடீர்னு ஜகுவா வாங்குறான், மேனேஜர் கிட்ட கூட இல்ல. அந்த வெளியே சத்தம் இல்லாம வந்துடலாம், தம்பி உட்காந்து இப்போ உனக்கு அந்த வசனம் பேரும். எனக்கு நான் யாரையும் மிஸ் பண்ண மாட்டேன். என் மீட்டிங் நேரம் யாரும் இந்த டாய்லெட்டுக்கு போகிறது வாஷ்ரூம் போகலாம் தப்பு. எங்கள் சர்ச்சில் யாரும் போக முடியாது. அப்படி ரொம்ப கஷ்டம், பெம்பஸ் போட்டு ஆகணும். ஏன்னா பாங்க, நானும் 25 வருஷம்னா எத்தனை சர்வீஸ் இருக்கும்? ஒரு நாளைக்கு 4 சர்வீஸ் படி, ஒரு சண்டே 52 வாரம், 52 ஒரு வருஷத்தில் 52 கிட்டத்தட்ட 200, அப்புறம் 250 சர்வீஸ். சரி, பாஸ்டர்மார் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரசம் பண்ண. என்றைக்காவது எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வந்துருக்கோமா? எவ்வளோ அடக்கி இருக்கோம், அடக்கி நெளிஞ்சு பேசியிருக்கோம். நல்லா இப்படி குனிஞ்சு வளைஞ்சு பேசுகிற நேரம் கூட்டம் முடிஞ்ச சொல்லலாம், பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப நீங்கள் ஆவியில் நிரம்பி பேசுனீங்க. அடக்க முடியாமல் நான் பேசுனது, நான் நெளிஞ்சு பேசுனது அவன் ஆவியில் நினைச்சிட்டான். வாசிங்க. எப்படி எனில் கிருபை வந்து இயேசுவினால. அப்ப கிருபை. இப்ப பேங்க்ல ஒரு பியோன் திடீர்னு ஜகுவா வாங்குறான். மேனேஜர் கேட்காரு, எனக்கிட்டே நானே வாங்கல, நீ எப்படி வாங்கின? எல்லாமே அவர். அப்படின்னா அவர்னா ஏன் வல்லமை இல்லை? அது அவருடைய வல்லமை. தேவனுடைய வல்லமைக்கு, தேவனுடைய பிரசன்னத்துக்கு பேர் என்னது? கிருபை. இப்ப இந்த கிருபையை எப்படி கூட்டலாம்? கிருபை எப்படி கூட்டலாம்? கிருபை என்ன? எதால வரும்? வசனம். காமன் எல்லாம் கவனிக்கங்களா? எல்லாம் லிங்க் பண்ண. வசனத்துல கிருபை வரும். இப்ப கிருபை ஆண்டவர் தந்துட்டாரா தரலையா? ஆண்டவர் என் மேலே கிருபையாய் இரும். அப்படி ஜெபிக்கிறது சரியா தப்பு? ஏன்னா அவர் ஏற்கனவே கிருபையா கொடுத்துட்டார். என்னை கைவிடாதீரும் நாதா. இந்த பாட்டு சரியா? தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா. பாட்டு நல்லோம், பாட்டு எழுதியவங்க நல்லோம், வசனமும் நல்லோம். ஆனா கோதுமைக்கு மத்தியில் சில கலைகள். ஆண்டவர் என்ன நினைங்க கெஞ்சாத. அவர் என்ன சொல்ல? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன் நினைவாக வைக்கேன். இப்படியான வசனம் வந்தோன்னா ஆண்டவர் என்னை விட்டுவாரா, கைவிட்டுவாரா? நீ எந்த நிலையில் இருந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். மனிதர்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், தேவன் மறக்க மாட்டார். அதனால இந்த பாட்டை விட்டுற வேணாம், பாட்டை படிங்க. தேவகுமாரா என்ன நினைச்சிட்டீங்க,
நீங்க நினைத்ததா அப்படி மாத்திங்க. அதான் வார்த்தை. அப்ப கிருபை ஆண்டவர் தந்துட்டாரா தரலையா? தந்துட்டார். கிருபையை நாங்கள் என்ன செய்யணும்? பெருக்க வைக்கணும். எனக்கு திடீர்னு ஒரு ஆள் வந்தாங்க சர்ச்சுக்கு. வந்துட்டு நான் தீர்க்கதரிசனம் சொன்னேன். தீர்க்கதரிசனம் சொன்னது என்ன நடந்துச்சுன்னா, நாளைக்கு உங்களுக்கு அந்த கடன் தொல்லை நீங்கும். பார்த்தா ஒரு வந்தார். தீர்க்கதரிசனம் சொல்லிட்டேன். 80 லட்சம் அவருக்கு பணம் கிடைக்க வந்துச்சு. அது கிடைச்சி தான் அவரோட கடனை தீர்க்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு ஆள் 1,20,00,000 கொடுக்கணும். என்ன பண்ணிட்டாங்க? பணத்தை கொடுத்து போதாதுக்கு ஒரு லாரியை கொடுத்துட்டாங்க. இப்போ போகிற வழியில் கூட்ட முடியும் பாஸ்டர் நீங்கள் தீர்க்கதரிசனம் சொன்னீங்க எல்லாம் நடந்துட்டு அப்படி சொல்லி போகிற வழியில் கையை கொடுத்துட்டு கையில் சாவி கொடுத்தாரு. பார்த்தா இல்லை பாஸ் லாரி ஒன்றுக்கு நான் அதை சர்ச்சுக்கு கொடுத்தேன்னு சொன்னேன். இதை நீங்கள் வச்சுங்கன்னு. அல்லையா சொல்ல மாட்டீங்க. பொறாம திடீர்னு நான் மட்டக்களப்பில் பிரசங்கம் பண்ணிட்டு நான் கொழும்புக்கு வரேன். அந்த பிரசங்கத்தை கேட்டு ஒருவர் எல்லாம் மாறிட்டார். நான் ட்ரெயினில் வந்து கொண்டு. அப்போ அந்த காலத்தில் வசதியே இல்லை. நான் ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பா கோடீஸ்வரன் இல்லை, அப்படி தான் வாழ்ந்தேன். ஆனால் ரொம்ப கஷ்டத்தில் வந்து கொண்டு அப்படி. ஆனால் நல்லா பைபிள் வாசிப்பேன். வந்து கொண்டு இருக்கேன் ட்ரெயினில். திடீர்னு கால், பாஸ்டர் எங்கே இருக்கீங்க? இல்லை கொழும்பு கிட்ட வந்துட்டு இறங்க போ. அப்படியே கொழும்பு 7 கொஞ்சம் போங்க. என்னத்துக்கு? இல்லை அங்கே போங்க பாஸ்டர் ப்ளீஸ் பாஸ்டர், அங்கே ஒரு பொருள் உங்களுக்கு காணிக்க வச்சுக்க. நான் போனேன் மட்டும்தான். அப்படியே கையில் ஒரு சாவியை கொடுத்தாங்க. பார்த்தா வெள்ளை கலர் ப்ராடோ ஜீப். பொறாம அல்ல சொல்லுங்க. திடீர்னு ஒரு லாயரும் ஒரு சிங்கிள் அப்பா வந்துட்டார். அந்த சாட்சி பேர சுகமா சொல்ல எடுத்து, பாஸ்டர் வால்டர் ராஜ் பண்ணீங்களா? ஆமா நான் தான். இல்லை எனக்கு ஒரு பெரிய வீடு உனக்கு இந்த மட்டக்குழியில், அது நான் உங்களுக்கு தந்துட போவேன். அப்படியே எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். ஏன்னா அவங்களோட மகளுக்கு கத்த வெளிப்படதான் இப்படி ஒரு பாஸ்டருக்கான சிங்கள குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டான். கிருபை பார்த்து எனக்கு கிருபை வந்து கொண்டே இருக்கு. திடீர்னு ஒரு சிஸ்டர் வந்தாங்க. பாஸ்டர் நீங்க சொன்ன தீர்க்கதரிசனம் அப்படி நடந்து பாஸ்டர் இந்தாங்க சொல்லி கீயை கொடுத்தாங்க. என்னன்னு கேட்டேன். புது பிராண்ட் நியூ கார் ஒன்று வெளியில நீல கலர்ல. இன்னும் போகாம ஒரு பிரதர் வந்தாரு. பாஸ்டர் எங்க கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னேன்னா ஒரு பெரிய மாறி பிஸ்கட் அந்த பெரிய பெட்டியை கொடுத்துக்காக என் செக்ரட்டரிக்கு அந்த கேர்ளுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. பொண்ணு அந்த கேர்ள் கொடுத்தா பாஸ்டர் அப்படி பிஸ்கட் கொடுத்தாங்க. அந்த பிரதர் சரி வை அவ்வளோ பிஸ்கட் நான் என்னத்துக்கு சாப்பிட அப்படி சொல்லி உள்ளே போட்டேன். உள்ளே போட்டு மேசைக்கில் போட்டு காலுக்கு மேலே அதுக்கு மேலே வச்சுக்கொண்டுருக்கேன். அடுத்த நாள் கால், பாஸ்டர் கொடுத்தியா? ஆமாம் கொடுத்துட்டேன். என்ன சொன்னாங்க? இல்லை கொடுத்துட்டேன். பார்த்தாங்க. அடுத்த நாள் கொடுத்துட்டியா? நான் அதை சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு சண்டே கொடுக்கலாம் அப்படி சொல்லியிருக்கேன். திடீர்னு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். ஏய் அதில் பணம் இருக்கு. ஓடி பாஸ்டரில் பணமா? திறந்து பார்த்தேன் எல்லாம் 5000 கட்டு 5000 ரூபாய் நோட்டு ஃபுல்லாக பேக்கில். பொறாம ஆமென். கிருபை. அப்ப கிருபை எதுல பெருகும்? இப்ப சொல்றேன். இப்ப திருப்புங்க. வசனத்துல பேசுறேன். கிருபை தான். வசனம் தான் என்னத்தை தரும்? மோசை என்ன தருவா? நியாயம். ஆனா வசனம் என்ன தரும்? கிருபை. 2 பேதுரு, ஐ திங்க் 2 பேதுரு 2 பீட்டர் chapter 1 verse 2. chapter 1 verse 2 சில ரகசியத்தை சொல்லிட்டு போங்க. உங்க சபை தான வளரும். நம்முடைய தேவனும் second Peter chapter 2 verse 1 2 chapter 1 verse 2 நம்முடைய தேவனையும் இயேசுவை யாரு? வசனம் சொல்லுங்க. இயேசுவை வசனத்தையும் அறிவினால் கிருபையும் சமாதானமும் பெருகும். அப்ப வசனத்தை நீங்க திருப்ப என்ன பெருகும்? கிருபை பெருகும். சொல்லுங்க சத்தமா. நிறைய பேருக்கு அத்தி மரத்துல பூ பூத்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு கிருபை வரும். ஆனா எனக்கு அப்படி இல்லை. மாதம் வாரம் கிருபை வர நான் என்ன செய்வேன்? நல்ல பைபிள் எடுத்து வாசிப்பேன். பைபிளை வாசிக்க நான் யாரை அறிகிறேன்? இயேசுவை, தேவனை. அந்த அறிவு சொல்லுங்க. அறிவு, அந்த நாலேஜ். என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமானார்கள். நீ வேதத்தை வெறுத்தாய், எனவே நானும் உன்னை வெறுத்தேன். அப்போ வசனம் முக்கியம். இப்போ எனக்கு நாளைக்கு ஒரு கிருபை வேணுமா? என்ன செய்வேன்? நல்லா பைபிள் எடுத்து வாசிப்பேன். காலில் காட்டி எலும்பி நல்லா இணைப்பாங்க. நல்லா எச்சி போட்டு அப்படி திருப்பி வாசிங்க. ஒரு ஆள் முறைக்காரு, பாஸ்டர் பைபிள் எச்சி போட்டு வாசிக்க சொல்ல தப்பு இல்லையா? நீ வாசிக்காம இருக்கிறதுக்கு பதிலா எச்சி போட்டு வாசித்தா தப்பு இல்லை.
வாசிக்க உங்க வாழ்க்கை மாறும். பெரிய ஒரு பணக்காரன் பொண்ணா கிடைக்கணுமா? அதுக்கு கிருபை தேவைப்பட. அந்த கிருபை எங்க இருக்குனாக்கே ஃபேஸ்புக்கில் எல்லாம் இருக்கு. அந்த கிருபைக்கு தேவனுடைய வசனத்தில் நீ அவரை எவ்வளோ அறிக்கிறியோ அந்த அளவுக்கு அவருடைய கிருபை பெருகி கொண்டே இருக்கும். பாஸ்டர் உங்கள் சர்ச்சுக்கு மட்டும் ஏன் ஒரு வாரத்துக்கு 150 பேர் சும்மா வராங்க? அதுக்கு பேர் தான் என்னது? போஸ்டர் இல்லை, பேனர் இல்லை, ஆனால் கிருபை. ஆண்டவரே கிருபையாக அனுப்பி கேட்காது. அவர் கிருபை தர மாட்டார். அவர் சொல்ல கிருபை நீ பெருக்கிக்கோ. அதுக்கு வசனம். அந்த கிருபைக்கு பேர் என்னது? தேவனுடைய வல்லமை. கிருபைக்கு பேர் தேவனுடைய வல்லமை, பலன். அந்த பலன் எதனால் வரும்? வார்த்தை. 3 வசனத்தை வாசிங்க அப்படியே பாங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகின்ற அறிவினாலே. அறிவு யாரை? இயேசுவை. யார் நம்மை அழைத்தார்? இயேசுவை அறிகிற அறிவினால். உங்களுக்கு எவ்வளவு பைபிள் வாசிக்க என்ன வரும்? அறிவு. இயேசுவை பத்தி அறிவு வர ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய அநேகத்தை, அவருடைய வேண்டிய அநேகத்தை யாவற்றையுமா? எது பெருசு? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் எது தகுமா? இல்ல, அவருடைய திவ்ய வல்லமை. அவருடைய திவ்ய வல்லமை. திவ்ய வல்லமைக்கு பேர் என்ன? கிருபை. எது தரும்? அறிவு. யாரை பத்தி அறிவு? இயேசுவை பத்தி அறிவு. இயேசுவை பத்தி அறிவு எங்களுக்கு? வசனத்துல. திவ்ய வல்லமையானது நமக்கு சொல்லுங்க பிரதர். இவ்வளவு நேரம் தான் இந்த ஆக்ஷன்ல இருக்க. வாசிங்க. நமக்கு தந்தார்கள்னது மாண்டே. ஆமே. ஜீவனுக்கு வேண்டிய யாவற்றையும். உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு என்ன வேணும்? வாழ டக்குனு கேளுங்க. இயேசுவின் நாமத்தை தீர்க்கதா சொல்ல கேட்காத தகவாக சொல்லுங்க. டைமண்ட் தேவை. என்ன தேவை? ஃப்ளைட் ஜீவனுக்கு தேவை. வேற என்ன தேவை? ஐயோ, உங்களுக்கு கேட்க தெரியாதா? டக்குனு கேளுங்க. தேவனுடைய சமூகத்தில் அவருடைய செவி கேட்க என்ன சொல்லுங்க, அதெல்லாம் கிடைக்கும். ஜீவனுக்கு வேண்டிய யாவற்றையும். ஆமென். நல்ல மேக்கப் செட் வேணுமா? நல்ல வீடு வேணுமா? நிறைய பணம் வேணுமா? எல்லாத்தையும் தரும் அவருடைய வல்லமை, கிருபை. அந்த கிருபை எப்படி பெறுவது? வசனத்தில். ஆமே. இந்த வசனத்தை மட்டும் நல்லா வாசித்தீங்கன்னா உங்களோட கண்ணாடி மாறும், உங்க உடுப்பு மாறும், உங்க வாட்ச் மாறும், நீங்க போட்டுக்க லிப்ஸ்டிக் மாறும், எல்லாமே மாறும். அதை மாற்ற முடியும் ஒன்னால மட்டும்தான். வசனத்தின் மேல. வசனத்து மேலே கட்டப்பட்ட வீடு எந்த மழையை எடுத்தாலும் எந்த புயல் வந்தாலும் அது ஒரு நாளும் அசையாது. என் சபை இதுவரை 25 வருஷங்க நான் ஊழியம் செஞ்சுக்கேன். இந்த சபை 10 வருஷம் தான். நான் அந்த சபையில் 40 சபை எங்கள் டேடிக்கிலேருந்து கிளை சபைக்கு. இது 10 வருஷம் தான். ஆனால் இந்த 10 வருஷத்தில் 5 வருஷம் மௌன விரதம், அமைதியாக வந்துட்டேன். ஏன்னா நிறைய பிரச்சனை. 5 வருஷத்துக்குள்ளே 2000 பேராக வந்துட்டேன். ஆனால் இதுவரை ஒரு நாளும் சபை உடையல, ஒரு நாளும் உடையல. ஏன்னா அவட வல்லமை என் சபையை உயர்த்தி கொண்டிருக்கு. ஆமே. இவ்வளோ காலம் இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை வீட்டில் வச்சு சும்மா இருந்துட்டீங்களே. நான் இதை வாஸ்தே மாறிட்டேன். ரைட். இன்னொரு வசனம் பைபிள் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையில் புறப்படும் 2 வார்த்தையினாலே. ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு வாழ்வை கொடுக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு வாழ்க்கை கொடுக்கும். நீ தொழிலுக்கு போகாமல் இருந்தால் உனக்கு இங்கே பணம் கூடிக்கொண்டு இருக்கும். காரணம் எப்படி? எல்லாம் கேட்பான், பாஸ்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணீங்க, என்ன செய்யுங்க, எப்படி இவ்வளோ பெரிய அழகான சர்ச், ஃபுல் ஏர் கண்டிஷன், எல்லாமே காப்பாட், இவ்வளோ பெரிய சேலரி. என் சர்ச்சில் 27 முழு ஊழியக்காரர். வர செப்டம்பர் இன்னும் 4 பேர் எடுக்கேன். அதன் பின்பு சொல்லிக்க அடுத்த வருஷம் மாதத்துக்கு ஒரு ஊழியக்காரன் ஸ்டாஃப் நான் எடுப்பேன். ஏன்னா அவ்வளோ சபை வளருது. இலங்கையில எங்க சர்ச் தான் அதிகமான சம்பளம் கொடுக்க சபை. மாதம் 90,000 கொடுக்கிறேன். எல்லாம் அங்க வந்துருங்க. மாதம் 90,000 கொடுக்கிறேன். ஏன்? கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்க. இது எதனால் வந்தது? தேவனுடைய வசனத்தினால் வந்தது. 2 பேதுரு 1:8. Come on. இவைகள் உண்டாகி இருந்து பெருகினார். 2 Peter chapter 1 verse 8. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே
அறிவிலே வீணரும். இயேசுவை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னாக்கே நீங்க எதை செஞ்சாலும் கனி கொடுப்பீங்க. உங்களுக்கு அற்புதம் நடக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த கூட்டம் முடிஞ்சு யாருக்காவது தலையில கை வச்சு ஜெபம் பண்ணாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? இல்ல நீங்க பைபிளை வாசித்து ஆசீர்வாதம் பெற போறீங்களா? என் சர்ச்சில் யாரும் மண்டை கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் மண்டை கொடுத்து கொண்டு எல்லாம் போயிட்டு. எங்க சர்ச்சில் யாருக்கும் நாங்க ஜெபிக்க மாட்டேன், நான் யாருக்கும் தலை கை வைக்க மாட்டேன், வசனத்தை கொடுப்பேன். நான் சபைக்கு சுகத்தை கொடுக்க மாட்டேன், நான் சபைக்கு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டேன், நான் சபைக்கு அற்புதத்தை கொடுக்க மாட்டேன். ஆனா சபைக்கு நான் வார்த்தையை கொடுக்கிறேன். அந்த வார்த்தை அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும், வார்த்தை அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். என்ன சந்திக்க யாராவது புதுசா வந்தாங்கன்னாக்கி யோவான் புஸ்தகம் அப்படி வச்சுக்க நிறைய எடுத்து கொடுத்துருவேன். ஏன்னா யோவான் புஸ்தகத்தை இயேசுவை பத்தி அறிகிற அறிவு இருக்கு. அதான் அவன் 7 நாள் வாசிக்க சொல்லுவான். டீ குடிக்கும் போது எலும்பி வாசி. அவன் இந்து புட்டிஸ், அவன் காலையில் எழுப்பி டீ குடிக்கும் போது சொல்லிட்டா வாசிக்குவான். அவன் வாசித்தவன் திட்டினா அவனுடைய கடலாம் மாறி 14 நாள் அவன் வந்து பாஸ்டர் நீங்க கடவுளப்பா. நமக்கு தான் அந்த டெக்னிக் தெரியும், நாம அந்த மருந்தை வச்சுக்கல. வார்த்தை நீங்க சபையில எதை கொடுத்தும் இல்லை, வார்த்தை இல்லாட்டி நீங்க வசனம் உங்களை வீணராய் வைக்காது, மட்டையங்களா வைக்காது, உங்களை கனி இல்லாமல் வைக்காது. பாஸ்டர் என் பிசினஸ்ல முன்னேற்றம் இல்லை, நீங்க என் வீட்டுக்கு வந்து என் பிசினஸ்க்கு வந்து ஒரு ஜெபத்தை பண்ணுங்க பாஸ்டர், அப்படி யாராவது கேட்க தேவையா? அப்படி ஸ்ட்ரிங்ஸ். எங்க சர்ச்சில் நிறைய புது வெஹிக்கிள் வரும். நான் சொல்லிட்டேன் இனிமேல் எனக்கு வெஹிக்கிள் ஏறி ஜெபிக்க எனக்கு டைம் இல்லை. நீனே உள்ள உட்காந்து பைபிளை வாசித்து நீனே வாழ்ந்துக்கோ. உன் வாழ்க்கை பிசினஸ் முன்னேற்றம் இல்லைன்னா நீ முதல்ல கால் எழும்பி பைபிள் ஆஃபீஸில் வைத்து அதை வாசிக்கும் பொழுது வியாபாரம் கனி கொடுக்கும். போய்க்கு நான் அந்த இடத்துக்கு வந்து நான் ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு என்லப் கொடுக்க தேவையில்லை. நான் ஒரு நாளைக்கு 8 மணிக்கு தான் ஜெபம் பண்ணுவேன். 2 மணிக்கு 7 மணின்னா 6 மணி மட்டும் ஜெபம் தான். 1 hour பைபிள் கிடையாது. ஃபர்ஸ்டா பைபிள். ஏன்னா வேதத்தை கேளாதபடி தன் செவியை அடைக்க வேண்டிய ஜெபம். அப்போ ஜெபத்துக்கு போது என்ன பார்க்கணும்? வேதம் இல்லாட்டி ஜெபிக்கிறதை பற்றியே தெரியாதே. அதுக்கு 1 hour அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருப்பேன். அதுக்கு 1 hour பரிசுத்தோட உறவு. அதுக்கு தான் அவர்களிடத்தில் நான் பேசுவேன். இலங்கையிலே நேரத்தோடே தூங்குற பாஸ்டர் நான் தான். இரவு 7 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன். நம்புவீங்களா? 7:30 தூங்குவேன். ஏன்னா விடிய 2 மணிக்கு எழும்புவேன். இலங்கையிலே சோம்பேறி பாஸ்டர் நான் தான். 6 மணிக்கு எழும்பணுன்னா ஜாம் பண்ணி முடிச்சோன்னு தூங்குவேன். தூங்கிடுவோம் 10 மணி போல இருந்துட்டு அப்போ இன்னொருத்தான் பகலை 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ சபை அது தானா வளரும். நீ அறிய அது தானாய் கனி கொடுக்கும். அவ்வளோதான். ஆண்டவர் சொல்லல கத்திர வேத்தில் பிரியமாந்து இரவும் பகலும் அது தியானிக்க மட்டும்தான் பார்க்கணும். அவன் கையிட்டு காயெல்லாம் என் சபை அது வாய்க்கும். நீ இப்படி செய்ய அப்படி செய்யல, அது வாய்க்கும். நான் தான் நல்லா தூங்குவேன், அதுதான் அழகாக்கேன். ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. ஹார்ட் ஒர்க் வேணாம், ஸ்மார்ட் ஒர்க் வேணாம். ஒன்று ஸ்பிரிட்டில் மட்டும் வேலை செய்யுங்க, வேற ஒன்றும் வேலை செய்யாது. வேதம் சொல்லுது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமாக்குது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வாலிபன் இப்படி நடக்கான் நிறைய பிரச்சனைகளுக்கு, நிறைய போராட்டங்களுக்கு, முன்னேற முடியாமக்கு, பெரிய லெவலுக்கு வர முடியாமக்கு. இது எல்லாத்தையும் கிளீன் பண்ண முடியாதுனாலே தேவனுடைய வசனம். நல்லா பைபிளை வாசிங்க, நேராகவே போய்க்கலாம். நோ டிராஃபிக், நோ பிளாக், நோ டர்ன், நோ ஸ்டாப், நேராகவே போகலாம். காலைல நல்ல பைபிளை ஏற்றுங்க வாழ்க்கையில், அன்றைக்கு நிறைய இருக்கும். இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணதுக்கு என் ஐஃபோன் 7 ஏர்போர்ட்டில் விட்டு வந்துட்டேன் வாக நேரம். அதுதான் இங்கே ஒன்று வாங்கிக்கொண்டேன். ஒரு ஃபோனை சார்ஜ் பண்ணதுக்கு 1 hour தேவைதானே. 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் பேச முடியும்? நல்ல பைபிளை வாசிங்க, ஃப்ரீயாக பேச முடியும், ஃப்ரீயாக வாழ முடியும், பயப்பட தேவையில்லை. அது வெற்றியாக்கும். ஆமென். கடைசியா நான் அப்போஸ்தலனாகிய பவுலை மாதிரி தான் கடைசின்னு சொல்லிக்கொண்டே இருப்பேன், ஆனால் கடைசி வராது. அப்போஸ்தலர் 19:20 அப்போஸ்தலர் 19:20 சீக்கிரம். இவ்வளவு பலமாய் சொல்லுங்க. இவ்வளவு பலமாய். அதே இவ்வளவு மெல்ல சொல்லுங்க, பலமா சொல்லுங்களேன். இவ்வளவு பலமாய். மறுபடியும் இவ்வளவு பலமாய் சமாரியாவிலே கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது. எது விருத்தி அடைந்தது? சொல்லுங்க. உங்க கிட்ட என்ன விருத்தி ஆக போகுது? ஐடியை பத்தி அறிவா,
கம்ப்யூட்டரை பத்தி அறிவா, போனை பத்தி அறிவா? இல்லை. எது இன்றைக்கு வந்து அதிகமாய் விருத்தி அடைய போகுது? சொல்லுங்க. வசனம். நீங்க தூங்க நேரம் கூட போகுதா அல்லது வாசிக்க நேரம் கூட போகுதா? இவ்வளவு பலமாய், அதாவது பைபிள் வளர்ந்தது சாதாரண கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அது மேற்கொண்டது. சமாரியால டயனா சொல்ல தெய்வத்தை எல்லாரும் வணங்கி கொண்டிருந்தாங்க. அந்த தேசம் ரட்சிக்கப்படல. ஆனா அப்போஸ்தலன் பவுல் போனான், வார்த்தையை போட்டுக்கொண்டே இருந்தான். இவ்வளவு பலமாய் விருத்தி அடைந்தது. அப்ப கேள்விக்கு இவ்வளவு பலமாய்னா எவ்வளவு பலமாய்? அப்ப முதல் வசனத்தை பார்க்கணும். 10ஆம் வசனத்துல பண்டு வகை. அப்போஸ்தலர் 19:10 பண்டு. இவ்வளவு பலமாய், எவ்வளவு பலமாய்? 2 வருஷ காலம், 2 வருஷமாய் இப்படி நடந்ததுனா, இப்படி நடந்துச்சு. இன்றைக்கு இந்த 2 வருஷம் நீங்க பைபிளை வாசித்தீங்கன்னா இந்த தேசத்தை கர்த்தர் உங்கள் கையில கொடுப்பார். ஆமென். ஏய் கம் ஆன். ஆமென். நான் இப்ப கிட்டல தான் ஸ்டார்ட் பண்ணேன். 2 வருஷத்துல எங்க சர்ச் இளங்கனம் என் கைக்கு வரும். என்னங்க 2 வருஷமாய் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். என்னத்தை கேட்டாங்க? வசனத்தை கேட்டாங்க. அதனால என்ன நடந்துச்சு? பவுலின் கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். நீ நல்ல பைபிளை விருத்தி அடைந்தால் உங்க கைகளாலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். ஊமைகளை பேச வைப்பார், சப்பானிகளை நடக்க வைப்பார், முடவர்களை நடக்க வைப்பார், குருடர்களை பார்க்க வைப்பார். அற்புதம் நடந்தால் அவன் எந்த மதன்னு பார்க்க மாட்டான், எந்த இனன்னு பார்க்க மாட்டான், எந்த ஜாதின்னு பார்க்க மாட்டான், அவன் தமிழா ஸ்வீடிஷான்னு பார்க்க மாட்டான், அவன் தேவனுடைய சன்னிதானத்துக்கு வருவான். ஒரு மனிதனுக்குள்ளே வசனம் இருந்தால் அவனை எத்தனை பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவனை உங்கள் பாதத்துக்குள்ளே கொண்டு வர வைக்க முடியும். வசனம் 2 வருஷம் வசனத்தை நல்லா உட்கார்ந்து வாசிப்பாங்க. 2 வருஷம் வெளிநாடு போய் எல்லாம் வேலை செஞ்சு இங்க இலங்கைக்கு வராங்க. போன விதமா தான் பிச்சைக்கான வராங்க. ஆனா நான் சொல்றேன் 2 வருஷம் மூளையில உட்கார்ந்து நல்ல பைபிளை வாசி. வெளி தேசங்களுக்கு பணம் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். என் டைம் முடிஞ்சிட்டு, ஆனா நான் பேசுவேன். ஏன்னா நான் மைக் அவகிட்ட எடுக்க முடியாது. அப்படிதான் ஜெபராஜும் அப்படிதான் சொன்னா. 10 நிமிஷம் தான் ஆக்குன்னு சொன்னாங்க, பேசிக்கொண்டு இருந்தாங்க. இவ்வளவு பலமாய்க்காது. நான் நிப்பாட்டவா கொஞ்சம் பேசவா? சத்தமா சொல்லுங்க. நீங்க சத்தமா சொன்னா நான் பேசுவேல, நான் வச்சு போயிடுறேன். எனக்கு பேசவா? வேற சர்ச்சுகள் வேற பாஸ்டமா பேச எப்ப இவன் வாயை மூடுவான்னு பார்த்து கொடுப்பாங்க. நீங்க பேச சொல்லுங்க. இவ்வளவு பல பவுலின் கையில அற்புதம் நடக்க காரணம் என்னது? வசனம். நிறைய ஜெபிக்கிறது நல்லதுதான். ஆனா ஜெபத்தை விட எது அதிகம் இருக்கணும்? நீங்க ஆண்டவரோட பேசுறத விட அவங்களோட பேசுறது தான் ரொம்ப அதிகமாக இருக்கணும். அதுதான் வாழ்க்கை வாழ வைக்கும். வேதத்தை கேளாதபடி தன் செவியை அடிக்க ஜெபம். நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு நீ 10 நிமிஷம் பைபிளை கேட்டாக்கு அந்த மீதி 50 நிமிஷமும் வேஸ்ட். கைகள் அற்புதம் நடந்தது. என்ன அற்புதம் நடந்தது? இல்ல என்ன அற்புதம் நடந்துச்சா சொல்லுங்களேன். விசேஷித்த. ஆமே. என் சர்ச்சில் விசேஷம் நடக்கிறதான் நிறைய பாஸ்டமாக்கும் இப்போ கொழுப்பு ஏறி இருக்கு. தப்பா பார்க்கும். என்னடா இப்படி இருக்கு. நடக்கும். அப்படி பேசிக்கொண்டே இருக்கிறது உங்கள் பர்ஸில் பணம் கூடும். அது நடந்தால் என்ன வேணும் சொல்லுப்பீங்களா? ஏன் 5 அப்பம் 2 மீன் கொடுக்கணும் மட்டும் அது தப்பு இல்லை. ஏன் நாம பண்ண தப்பா? நடக்கும். மீனின் வாயில் நாணயத்தை வைக்க முடியும். உங்கள் பாக்கெட்டில் பணத்தை வைக்க கற்றுக்கு பெரிய காகம் இல்லை. கடல்ல கத்துக்கு வைக்க முடியும் அவருக்கு பெரிய காரியம் அல்ல. விசேஷத்தை எதிர்பார்க்க. சாதாரணமாக ஊமை பேசுறது முடவை நடக்கிறது மட்டும் இல்ல, விசேஷ அற்புதங்களை எதிர்பார்க்க தேவன் செய்வார். இப்படி இருக்கணுமே. இலங்கையில் இப்ப இங்க இருப்ப அங்க பேங்க்ல அக்கௌண்ட் கூடி இருக்கும். எப்படி அக்கௌண்ட் கூடிச்சிருந்துக்க? ஆனா கூடி இருக்கும். அந்த நாலேஜுக்கு உங்களுக்கு ஃபெய்த்துக்கு உங்களை கொண்டு வரேன். வாசிங்க. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகள் கொண்டு வந்து வியாதியஸ்தர்கள் மேல் போட அவருக்கு ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. எடுத்து போவாப்பா என் மேல பட்டது. ஏன்னா இந்த வசனத்துல நான் வாசிச்சேன், இதை போட்டு தான் வாசித்தது. கொண்டு போட்ட உடனே வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போன பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிந்த மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை அது வேணாம்.
அந்த 17 வாசிங்க. இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயம் அடைந்தார்கள். பயம். நீங்க பைபிள் நிறைய வாசித்தீங்கன்னாக்கே எல்லாம் உங்களுக்கு பயப்பட ஆரம்பிப்பாங்க. எல்லாம் பயந்துவான். எனக்கு எல்லாம் பயம். ஏன்னா வசனம் நிறைய வசனத்தை வாசிங்க, உங்க மேல ஒரு பயம் வந்துடும். இவனோட பேசாத, இவனுக்கு தப்பா பேசாத, பயம் வரும். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. வாசிங்க. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். மாயவித்தைக்காக புஸ்தகங்கள்லாம் கொண்டு வந்து எரிச்சாங்க. 30 வெள்ளி பணம் பல ஏக்கர் நிலத்தை வாங்க உதவியது. ஆமாவா இல்லையா? இயேசுவை காட்டி கொடுத்த 30 வெள்ளி பணத்தால பல ஏக்கர் நிலத்தை வாங்க. எத்தனை வெள்ளி பணம் அப்படின்னா, அந்த வெள்ளி பணம் சொல்ல பெரிய ஒரு தொகை. இந்த நாட்கள் எத்தனோ லட்சங்கள் கோடிகள் சும்மா காலை காட்டி கொடுக்க மாட்டாங்களே, அவ்வளோ பெரிய ஒரு தொகை 30 வெள்ளி பணம். இந்த மாயவித்தைக்காக வந்து புஸ்தகம் எரிச்சானா. எங்க எரிச்சாங்க? பவுல்ல கால் கிட்ட எரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். எத்தனை ஆயிரம்? 50,000. பைபிளை வாசி. ஏக்கரா இங்க கால் கிட்ட வரும். பணத்தை தேடி ஓடாத, வசனத்துக்கு பின்னால் ஓடு. பணம் ஒன்ன தேடி ஓடி வரும். எடுடா. நீ பணம்னு போனாக்கே பணம் ஓடிக்கொண்டே இருக்கும். நிப்பாட்டுங்க, பைபிளை வாசிங்க. நல்ல பைபிளை பக்கமா திருப்புங்க. பணம் அப்படி கொட்டியே இருக்கும். கடைசியா இது உண்மையும் கடைசி. அப்போஸ்தலர் 10:34-35 தேவ வசனத்தை 35 வாசிங்க. 10:35 அப்போஸ்தலர். எந்த ஜனத்தில் இல்ல 10:35 யோவான். ஐம் சாரி, அப்போஸ்தலர் வருது என்னன்னு தெரியும். ஐம் சாரி. காலையிலே நான் பைபிள் எடுத்துக்கொண்டா. ஆமென். எஸ், நீ நிறைய பைபிள் எடுக்கணும். நீங்க யாரா மாறுவீங்க? நீங்க தேவனாய் மாறுவீங்க. எஸ், பைபிளை தூக்குங்க. பைபிள் உங்களை தூக்கும். நாங்கள் பைபிளை தூக்குன நேரத்தில் கேட்டாங்க எங்கள் சொந்தக்கா வந்து, பைபிள் உங்களுக்கு சோக போடுமா? நாங்கள் பைபிள் எடுத்தோன்னா எங்களுக்கு பைபிள் சோக போடுமாங்க கேட்டாங்க. இன்றைக்கு இதே பைபிள் எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் மூலம் ஆயிரங்களுக்கு சோக போட வைத்துக்கு. ஆமென். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு மாறப்போகுது. இன்றைய ராத்திரி மாறப்போகுது. ஃபோனை விட நீங்கள், நான் இந்த வசனத்தை சொல்லணும். ரோமர் 15:4 சொல்லுது, தேவ வசனத்தினால் நமக்கு நம்பிக்கை உண்டாகும். நான் நாளைக்கு ஒரு பெரிய மனுஷனாக இருப்பேன். அது எதால் உண்டாகும்? நாளைக்கு ஒரு விமானத்தை வாங்க போகிறேன், ஃப்ளைட் ஒன்று. அந்த நம்பிக்கை எதனால் வரும்? வசனத்தை நிறைய வாசிங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you. ஆமென்.